அப்புறம் இன்னொருத்தன் ஒரு விமர்சனம் பண்றான் முதல்வர் விஜய் அவர்களை. அதாவது விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் இப்படி அமைதியா இப்படியே உட்காந்துருக்காங்களாம். அவனால 5 நிமிஷம் கூட அப்படி உட்கார முடியாதான். இல்ல, அந்த விமர்சனம் பண்றவனுக்கு சொல்றேன், ஒன்னால 5 நிமிஷம் உட்கார முடியாதுன்னா அது ஓன் பிரச்சனைப்பா. அதுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சட்டமன்றத்தில் வந்து பரதநாட்டியம், குச்சிப்புடி, கரகாட்டம், ஒயிலாட்டம் அப்படின்னு ஏதாவது ஆடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. எல்லாரும் அமைதியாக தான் இருக்கணும். அப்படிதான் முதல்வர் விஜய் அவர்களும் அமைதியாக இருக்காங்க. இல்லை, எனக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, நீங்களாம் என்ன அடிமுட்டாளுங்களா இருக்கீங்களடா, என்ன அடிமுட்டாளுங்களா இருக்கீங்கள. உங்களெல்லாம் நம்பி ஏதாவது வாக்களிச்சு தமிழ்நாடு மக்கள் ஏதாவது தமிழ்நாடு அவங்கள்ட்ட கொடுத்துருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்ல. மக்களுக்கு என்ன நன்றி சொல்லணும் தெரியுமா? புத்தியா வாக்களிச்சு விஜய் அவர்களை முதல்வர்கள் ஆக்கி தாவேக்காவை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க.